நேத்திக்கு நம்ம காஸ்கோ போயிட்டு வந்தோம் இல்லையா? அது வாங்கிட்டு வந்த பொருள் எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போனது எல்லாமே அப்படியே கிடக்குதுங்க. எடுத்து வைக்கவே டைம் இல்ல. ஸோ கொஞ்சம் மலச்சாப்பில இருந்துட்டேன். காலையிலேருந்து ஒரு சோம்பேறித்தனம் ஏன்னு தெரியல. ஒரு மாரி எதையோ போட்டு மைண்டில் யோசிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் டயர்டாக இருக்க மாரி ஏதோ சம்திங் எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். எப்பயாவது இந்த மாரி இருக்குங்க. அந்த மாரி இருக்கும்போது வீடு இந்த நிலமையில தான் இருக்கும். நெறைய பேர் அக்கா வீடு நீட்டா வச்சுருக்கீங்க, வீடு நீட்டா வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு எப்போல்லாம் மனசு சரியில்லையோ அப்போல்லாம் என் வீடு வந்து குப்பையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுற வேலை தான். அதுக்கு காலையிலேருந்து செய்யணுன்ட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரசம் சாதம், முட்டை ஆம்லேட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வெங்காயம் நறுக்கி வச்சிடலாம். எனக்கு வந்து வெங்காயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பொடி பொடியாக நறுக்கிட்டு அது கூட கொஞ்சம் பெப்பர், உப்பு மட்டும் போட்டால் பிடிக்கும். ஆனால் வீட்டில் வந்து பச்சை மிளகா போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பச்சை மிளகா வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க. அதனால் பச்சை மிளகா வந்து வீட்டில் சேர்க்கறதே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியாச்சு.